வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் ஆசிரியர்கள் தகுதி தேர்வு, ஆசிரியர்களுக்கான சிறப்பு தகுதி தேர்வு, ஆசிரியர்களுக்கு அரசு தரப்பில் வெளியிடக்கூடிய முக்கிய அறிவிப்புகளையும் உத்தரவுகளையும் சலுகை பற்றிய தகவல்களையும், ஆசிரியர்கள் தரப்பில் சங்கங்கள் தரப்பில் முன்வைக்கின்ற கோரிக்கைகளையும் தகவல்களாக கொடுத்துருக்கோம். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் 28/5/2026 2026ஆம் ஆண்டு மே மாதம் 28ஆம் தேதி சற்று முன் TNTET தமிழ்நாடு சிறு ஆசிரியர்கள் தகுதி தேர்வில் வெற்றி பெற்ற ஆசிரியர்களுக்கு குட் நியூஸ். ஆசிரியர் தகுதி தேர்வில் வெற்றி பெற்றவர்களை கொண்டு இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்று அன்புமணி தெரிவித்துள்ளார். இடைநிலை ஆசிரியர்களுக்கான தகுதி தேர்வில் வெற்றி பெற்று 21,515 பேரும், பட்டதாரி ஆசிரியர் பணிக்கான தகுதி தேர்வில் சுமார் 50,000 பேர் வெற்றி பெற்று ஆசிரியர்கள் பணி கிடைக்காமல் காத்திருக்கின்றனர். அரசு பள்ளியில் காலியிடங்கள் அதிகம் உள்ள நிலையில் தகுதி தேர்வில் வென்றவர்களை இடைநிலை பட்டதாரி ஆசிரியர்களாக நியமிக்க வேண்டும் என்று பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்து இன்று அவர் கூறும்போது, தமிழ்நாட்டில் கோடை விடுமுறை முடிந்து இன்னும் ஒரு வாரத்தில் பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் அரசு பள்ளிகளில் பெரும்பான்மை வகுப்புகளுக்கும் பாடங்களுக்கும் ஆசிரியர்கள் இல்லை என்பதுதான் கசப்பான உண்மையாகும். கடந்த 5 ஆண்டுகளில் அரசு பள்ளிகளுக்கு போதிய ஆசிரியர்களை உரிய காலத்தில் நியமிக்காமல் அரசு இழைத்த சமூக அநீதிதான் இந்த பின்னடைவுக்கு காரணம் என்றும் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் வளர்ச்சிக்கு மிக முக்கியமான தேவை கல்விதான் என்றாலும் அத்துறைக்கு 10 ஆண்டு கால உரிய முக்கியத்துவம் வழங்கப்படவில்லை. தமிழ்நாட்டில் இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர்கள் கடந்த 2013 மற்றும் 2014ஆம் ஆண்டில்தான் குறிப்பிடத்தக்க எண்ணிக்கையில் நியமிக்கப்பட்டனர். அதன்பின் 10 ஆண்டுகளுக்கு மேலாக இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர்கள் நியமிக்கப்படவில்லை. திமுக ஆட்சியின் போது அரசு பள்ளிக்கு இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்று சட்டப்பேரவையிலும் ஆசிரியர் தேர்வு வாரியத்திலும் ஆண்டு திட்ட அறிக்கையிலும் அறிவிக்கப்பட்டாலும் நடைமுறையில் அது சாத்தியமாகவில்லை. போட்டித் தேர்வில் வெற்றி இன்னொரு புறம் 2018ஆம் ஆண்டில் பிறப்பிக்கப்பட்ட அரசாணை எண் 149 படி இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர் பணிக்கு தகுதி தேர்வில் வெற்றி பெற்றிருந்தால் மட்டும் போதாது, அவர்கள் போட்டித் தேர்விலும் வெற்றி பெற வேண்டும் என்பது கட்டாயமாக்கப்பட்டது. இது ஏற்கனவே பெரும் கவலையில் மன உளைச்சலிலும் இருந்தவர்களுக்கு மேலும் அச்சத்தையும் நெருக்கடியையும் ஏற்படுத்தியது. இன்றைய நிலையில் அரசு பள்ளியில் 30,000த்திற்கும் மேற்பட்ட இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களும் 20,000த்திற்கும் மேற்பட்ட பட்டதாரி ஆசிரியர்கள் பணியிடங்களும் காலியாக உள்ளன. அதன் விளைவுதான் அரசு பள்ளியில் இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் மட்டுமே 50,000த்திற்கும் கூடுதலாக காலியாக உள்ளன. அந்த இடத்தில் பெற்றோர் ஆசிரியர் சங்கங்களின் மூலம் தற்காலிக ஆசிரியர்களை நியமித்து தமிழக அரசு நிலைமையை சமாளித்து வருகிறது. இதனால் அரசு தொடக்கப்பள்ளி, நடுநிலைப் பள்ளி மற்றும் உயர்நிலைப் பள்ளிகளில் மாணவர்களுக்கு தரமான கல்வி கிடைக்கவில்லை. தமிழ்நாடு முழுவதும் அரசு பள்ளிகளில், குறிப்பாக வட மாவட்டங்களில் உள்ள அரசு பள்ளிகளில் கல்வி தரம் எந்த அளவிற்கு மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கு இந்த மாதம் வெளியிடப்பட்ட 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுதான் சான்றாகும். இதை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் ஒப்புக்கொண்டிருப்பது மட்டுமின்றி வட மாவட்டங்களில் கல்வி தரத்தை மேம்படுத்துவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளப்படும் என்றும் உறுதியளித்தார். இது வாக்குறுதியாக மட்டுமே இல்லாமல் செயல்வடிவிலும் பெற வேண்டும். அதுதான் அரசு பள்ளி தரத்தை மேம்படுத்தும். தமிழ்நாட்டில் இன்றைய நிலையில் இடைநிலை ஆசிரியர்களுக்கான தகுதி தேர்வில் வெற்றி பெற்று 21,515 பேரும், பட்டதாரி ஆசிரியர்கள் பணிக்கான தகுதி தேர்வில் சுமார் 50,000 பேர் வெற்றி பெற்று ஆசிரியர் பணி கிடைக்காமல் காத்திருக்கின்றனர். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, ஆசிரியர்கள் தகுதி டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்று ஆசிரியர்கள் பணி கிடைக்காமல் காத்திருக்காங்க. அவர்கள் மூலமாக காலியாக இருக்கக்கூடிய 50,000த்திற்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியிருப்பதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. இதன் மூலமாக அரசு பள்ளியில் காலிப்படங்கள் அதிகம் உள்ள நிலையில் தகுதி தேர்வில் வென்றவர்களை இடைநிலை பட்டதாரி ஆசிரியர்களாக நியமிக்க வேண்டும் என்றும் பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த கோரிக்கை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதிவுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதேபோல பயனுள்ள தகவலில் சந்திப்போம். நன்றி.